வெல்கம் டு டெசாக் இன்ஸ்டியூட். நம்ம இப்போ குரூப் 2க்காக ஒரு தமிழ் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 6ல இருந்து 12ஆம் வகுப்பு புத்தகம் வரையும் உங்களுக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ அதுதான் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வலஞ்சுழி, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது கிளாக் வைஸ்னா வலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. இடஞ்சுழினா ஆன்டி கிளாக். இணையம்னா இன்டர்நெட். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். தொடுதிரை டச் ஸ்கிரீன். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. செயலினா ஆப். புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் இல்லைன்னா கட்கவி அஞ்சல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கட்கவி அஞ்சல். மின்னஞ்சல்னா இமெயில். அடுத்து கண்டம்னா கான்டினென்ட். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட். வானிலைனா வெதர். அதாவது இந்த கிளைமேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க காலநிலைன்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரிஜினல் எப்படி சொல்றாங்க பாருங்க, தட்பவெப்பநிலை அப்படிங்கிறாங்க. வலசை போதல், அதாவது பார்த்தீங்கன்னா வலசைனா மைக்ரேஷன். புகலிடம்னா சான்ச்சுரி. அடுத்தனாக்க புவி ஈர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்து செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டலைட். இப்போ ரீசெண்டா வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்து நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டா ஜேடிஓ எக்ஸாம் வந்துச்சு இல்லையா, அதுல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வி, எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி அப்படின்னா பிரைமரி ஸ்கூல். மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் அப்படின்னா லைப்ரரி. மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர். மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட். மின்னஞ்சல்னா இமெயில். குறுந்தகடு காம்பாக்ட், அதாவது சிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. மின் நூல் அப்படின்னா இ புக். மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஹையர் செகண்டரின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது 1978 வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது, 10+2+3 இல்லையா, இந்த எஜுகேஷன் மெத்தடே கிடையாது. ஏன்னா இதை வந்து 1968ல இந்திரா காந்தி அவர்கள் பார்த்தோன்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா 1978க்கு அப்புறமா தான் லட்சுமணசாமி முதலியார் கமிட்டில என்ன பண்ணியிருப்பாங்க, பியூசி அப்படிங்கிற சிஸ்டத்தை, அதாவது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தூக்கிட்டு 10+2+3ங்கிற மெத்தட் கொண்டு வந்திருப்பாங்க. இதே காலகட்டத்தில் தான் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இன்டர்வியூ சிஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அதை தூக்கிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள். ரைட். கலைச்சொல் அறிவோம். அடுத்து வெல்கம், நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ், சிற்பங்கள். டிப்ஸ், சில்லுகள். அடுத்து ரெடிமேட் ட்ரெஸ், ஆயத்தாடைகள். அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆயத்தாடை, சுபாஷ் சந்திரபோஸ் ஆயத்தாடைகள் இங்கே இருக்குனாக்க திருப்பூர்ல இருக்கு. இப்போ திருப்பூர் நமக்கு தெரியும், பின்னலாடை நகரம்லாம் சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா டாலர் சிட்டின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பாக இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேக்கப், ஒப்பனை. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க கேசிபிடி அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் நம்ம சொல்றோம் இல்லையா, அங்கே வந்து ஒப்பனை அறைன்னு தான் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. டிஃபன், சிற்றுண்டி. அடுத்து பண்டம், கமாடிட்டி. கடற்பயணம், வாயேஜ். பயணப்படுகள், பெரிஸ். தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். கலப்படம்னா அடல்ட்ரேஷன். நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர். வணிகர்னா மெர்ச்சன்ட். ட்ரேடர்ல மெர்ச்சன்ட் சொல்றாங்க. ரைட். நாட்டுப்பற்று, நாட்டுப்பற்று, பேட்ராய்டிசம். இலக்கியம்னா லிட்ரேச்சர் இல்லையா. கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி. மெய் உணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறாங்க. அடுத்து அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட். தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர். ஓகே. அடுத்து மனித நேயம், ஹியூமனிட்டி. அடுத்தனாக்க கருணினா மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். தமிழ்நாட்டில் இந்த உடல் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக 2014 அந்த காலகட்டங்களில் டிரான்ஸ்டன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குனாங்க. ரைட்டா, டிரான்ஸ்டன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 6 ஆண்டு காலமாக உடல் உறுப்பு தானத்துல தமிழ்நாடு முதலிடத்துல இருந்திருக்கு, மறந்துடாதீங்க. அடுத்து நோபல் பரிசு தான், பெருசா சேஞ்ச் இல்லை. சரக்குந்து, நம்ம மகிழுந்துனா காருன்னு சொல்றோம்ல, சரக்குந்துனா லாரி அப்படிங்கிறாங்க. ஊடகம், மீடியா. மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ். அடுத்து ஒளியியல், போனோலஜி. இதழியல், ஜேர்னலிசம். பருவ இதழ் அப்படின்னா மேகசின். பொம்மலாட்டம், பப்பட்ரி. எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபின்னு சொல்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்டுவெல் அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தென்னிந்தியாவுடைய திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணங்கிற புத்தகத்தோட எழுதியிருப்பார். உரையாடல், டயலாக் அப்படிங்கிறாங்க. தீவு, ஐலாண்ட். ஓமை, பேரபிள். இயற்கை வளம் அப்படின்னு சொல்றாங்கனாக்க நேச்சுரல் ரிசோர்ஸ். காடு அப்படின்னாக்க ஜங்கிள். வனவிலங்குகள் அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ். வனவியல் அப்படின்னாக்க ஃபாரஸ்ட்ரி.
வன பாதுகாவலர் அப்படின்னாக்க ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா உங்களுக்கு 18 பயோடைவர்சிட்டி ஸ்பேஸ் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 3 இருக்கு. இதில் மொத்தம் 11 வந்துனாக்கா உங்களுக்கு யுனெஸ்கோடைய தரச்சான்று பெற்றது கூட பார்த்துருப்போம். அடுத்து கதை பாடல் பேலட். துணிவுனா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை அப்படின்னாக்கா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படிம்பாங்க. பேச்சாற்றல்னாக்க எலோகேஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறாங்க. ஸோ சமத்துவ தினம் யார் நமக்கு தெரியும் இல்லையா? அம்பேத்கருடைய பிறந்தநாள் தான் என்ன பண்றோம், நம்ம சமத்துவ தினமா செலிப்ரேட் பண்றோம். ஏப்ரல் 14 செலிப்ரேட் பண்றோம். ரைட். அடுத்து கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ், துறைமுகம் ஹார்பர், பெருங்கடல் ஓஷன், புயல் ஸ்டாம், கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், மாலுமினா உங்களுக்கு செயலர். இப்போ ரீசெண்டாக நடந்த ஜேடிஓ எக்ஸாம்பிள் இப்போ நடந்துச்சு, ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு இல்லையா? அந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம் ஷிப்யார்ட். இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குனாக்கா 4 தான் இருக்கு. மும்பையில் மாசகான், கல்கத்தாவில் கார்டன் ரீச் இருக்கு, கேரளா பார்த்தோன்னா உங்களுக்கு கொச்சி இருக்கு, ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினம் இருக்கு. அதாவது ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன், நீதி மாரல், குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர், சீருடை யூனிஃபார்ம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூல்லையும் ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் காமராஜர். இவர் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சீருடை திட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொண்டு வந்திருப்பார். பட்டம் டிகிரி, கல்வி அறிவு லிட்ரஸி. அதாவது பார்த்தோன்னா நாட்டிலேயே 100% டிஜிட்டல் லிட்ரஸியான முதல் ஸ்டேட் கேரளா. இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளின். அடுத்து படைப்பாற்றல் கிரியேட்டர், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ். இதே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பரிதிமாறு கலைஞரும் இதே தான் சொல்றாரு. ரைட். சிற்பம் ஸ்கல்ப்சர், தூரிகை பிரஷ், கலைஞர்னா ஆர்டிஸ்ட், கருத்துப்படம் அப்படின்னா கார்ட்டூன், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், புகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். யோசிச்சு பாருங்க, புகை ஓவியங்கள் ஜேடிஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கையெழுத்து படி மானுஸ்கிரிப்ட், நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். அடுத்து நாகரிகம் சிவிலைசேஷன், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், நாட்டுப்புறவியல் போக்கர். இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு தமிழ்நாடு சார்ந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நாட்டுப்புறவியல் பொறுத்த வரைக்கும் வானவாமலை, கீவாஜா, அண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு சக்திவேல். இந்த 3 முக்கியமான ஆளுமைகளை மறந்துடக்கூடாது. சக்திவேல் ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு இருக்கார், மறந்துடாதீங்க. அடுத்து கவிஞர் பயட், அறுவடை ஹார்வெஸ்ட், நெற்பயிர் பேடி, நீர்ப்பாசனம் இரிகேஷன், பயிரிடுதல் கல்டிவேஷன், அயல் நாட்டினர் ஃபாரினர், உளவியல் அக்ரோனாமி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, உளவியல் கேட்டிருக்காங்க. கலைச்சொல். அடுத்து குறிக்கோள் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாலிட்டில படிச்சிருப்போம். பொது உடைமை கம்யூனிசம், வறுமை பாவர்ட்டி, செல்வம் வெல்த், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒப்புரவு நெறி அப்படின்னாக்க ரெசிப்ரோசிட்டி, லட்சியம் ஆம்பிஷன், அயலவர் நெய்பர், நற்பண்பு கர்டசி. ரைட். அடுத்து சமயம் ரிலிஜியன், தத்துவம் பிலாசபி, எளிமை சிம்பிளிசிட்டி, நேர்மை இன்டெகிரிட்டி. நேஷனல் இன்டெகிரிட்டி டே இல்லையா? அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நவம்பர் 19 செலிப்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து ஈகை சேரிட்டி. ஈகைங்கிற தலைப்புல திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்கார். ஈகை வாய்மை, இதுவும் தான் சின்சியாரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரின். சொல்லணும்ல அவகாசிலி கொள்கை இல்லையா? ஸோ அதில் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் படிச்சிருப்போம். வானியல் ஆஸ்ட்ரோனாமி. அடுத்து ஒளிபிறப்பியல் ஆர்டிகுலரி பொனட்டிக்ஸ், உயிரொலி வவ்வல், மெய்யொலி கான்சனன்ட், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. நான் வந்து ட்ரிபிள் படிக்கும்போது 4 வருஷத்துல எங்களுடைய ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஒவ்வொரு தலைப்பு இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு லெக்சிகான் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மூக்கொலி நேசல் கான்சனன்ட் சவுண்ட், ஒலியன் போனிம், கல்வெட்டு எபிகிராஃப், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் அப்படிங்கிறாங்க. அடுத்து பழங்குடியினர் ட்ரைப்ஸ், மலைமுகிடு ரிட்ஜ், சமவெளி பிளைன், வெட்டுக்கிளி லோக்கஸ்ட், பள்ளத்தாக்கு வேலி. யோசிச்சு பாருங்க, இதுவும் ஜேடிஓ எக்ஸாம்ல இப்போ ரீசெண்டாக நடந்த ஜேடிஓ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிறுத்தை லிஃபர்ட், புதர் திக்கெட், மொட்டு பட். அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு மலரின் 7 வகை பருவங்கள்ல பெண்களுக்கும் 7 வகை பருவங்கள் உண்டு, மலருக்கும் 7 வகை பருவங்கள் உண்டு. அதுல வந்து மொட்டுங்கிறது ஒரு டைப். நோய் டிசீஸ்,
மூலிகை ஹெர்ப்ஸ், சிறுதானியங்கள் மில்லட்ஸ். 2018 இந்தியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே வந்து பார்த்தோன்னா 2023 UNFAO என்ன பண்றாங்க, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ்ன்னு சொல்றாங்க. பட்டய கணக்கர், ஆடிட்டர், பக்க விளைவு, சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி, ஆன்டிபயாட்டிக், மரபணு, ஜீன், ஒவ்வாமை, அலர்ஜி. அடுத்து நிறுத்தற்குறி, பஞ்சுவேஷன், மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன், அணிகலன், ஆர்னமெண்ட், விழிப்புணர்வுனா அவேர்னஸ், நமக்கு தெரிஞ்சதுதான். திறமை, டேலண்ட், சீர்திருத்தம், ரிஃபார்ம். ரைட்டா? அடுத்து கைவினை பொருட்கள், கிராப்ஸ். இப்போ இந்த கைவினை கலைஞர்களுக்காக தமிழக அரசாங்கம் வந்து கலைஞர் கைவினை திட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. குன்றத்தூர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பின்னுதல், நைட்டிங், புல்லாங்குழல், ஃப்ளூட், கொம்பு, ஹார்ன், முரசு, ட்ரம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்ததுதான் முரசு. கைவினைஞர், ஆர்டிஷியன், கூடை முடைதல், பாஸ்கெட்ரி, சடங்கு, ரைட். நூல், த்ரெட். இந்தியாவுடைய நூல் கிண்ணம் எதை சொல்லுவோம், நம்ம தமிழ்நாடு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 41% மொத்தம் நம்ம ஏற்றுமதி பண்றோம். அடுத்து வந்து குஜராத், மகாராஷ்டிரா இது ரெண்டு தான் பார்த்தோன்னா நமக்கு காட்டன் ரொம்ப ஜாஸ்தி விளையக்கூடியது. அதே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் புடவை பார்த்தோன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக விளையன்னு பேசியிருந்திருப்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரி கிளஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு பருத்தின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர் நினைக்கலாம். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய பருத்தி பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியதுல இல்லாத அதை வந்து வழங்கக்கூடியதுல எந்த பகுதி ரொம்ப முக்கியமானதுனாக்க ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம். மறந்துடாதீங்க. இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கேள்விதான், மறக்கக்கூடாது. தையல், ஸ்டிச், தறி, லூம், ஆலை, ஃபேக்டரி, பால் பண்ணை, டைரி ஃபார்ம், சாயம் ஏற்றுதல், டையிங். இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலகட்டமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பால் ஏற்றுமதியில் பார்த்தோன்னாக்கா இதில் பால் உற்பத்தியில் முதலிடம் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து தோல் பதனிடுதல், டேனிங், ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்து குதிரையேற்றம், ஈக்வஸ்ட்ரெயின், ஆதரவு, சப்போர்ட், கதாநாயகன், ஹீரோ, வரி, டாக்ஸ், முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர், வெற்றி, விக்ட்ரி, தலைமை பண்பு, லீடர்ஷிப், சட்டமன்ற உறுப்பினர், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, தமிழ்நாட்டில் 234 பேர் இருக்காங்க. தொண்டு, சேரிட்டி, அதாவது மூவா சொல்லுவாரு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து. இதுதான் பார்த்தோன்னா மூவாடைய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். நேர்மை, இன்டெகிரிட்டி, ஞானி, ஜைன்ட், பகுத்தறிவு, ரேஷனல், பகுத்தறிவு தந்தை பெரியார் பேசியிருப்போம். தத்துவம், பிலாசபி, சீர்திருத்தம், ரிஃபார்ம். குறிக்கோள், அப்ஜெக்டிவ், பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், முனைவர் பட்டம், டாக்டரேட், அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன், பட்டமேசி மாநாடு, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். நம்ப மாட்டீங்க, இதுவும் பார்த்தோன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இரட்டை வாக்குரிமை, டபுள் ஓட்டிங். ரைட்டா? இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு 50க்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா உங்களுக்கு இரட்டை வாக்குரிமை, இரட்டை குவளை முறை, இருபந்தி முறை அப்படின்னு இருந்திருக்கும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உருபன், மார்போம், ஒலியன், போனிம், ஒப்பிலக்கணம், கம்பேரிட்டிவ் கிராமர், பேரகராதி, லெக்சிகன், குமிழிக்கல், கோனிக்கல் ஸ்டோன், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி. ஜேடிஓல கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம புக்ல இருக்கிறத மட்டும் தான் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. வெப்பமண்டலம், டிராபிக்கல் சோன், சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர், தன்னார்வலர், வாலண்டியர், கலர் நிலம், சலைன் சாயில், சொற்றொடர், சென்டென்ஸ். அடுத்து அகழாய்வு, எக்ஸ்கவேஷன், கல்வெட்டியல், எபிகிராஃபி, நடுகள், ஹீரோயிக் ஸ்டோன். நடுகள் வணக்கம் பத்தியும் இல்ல நடுகள் பத்தியும் பேசுறது பார்த்தோன்னா உங்களுக்கு தொல்காப்பியம் பேசுகிறது. பண்பாட்டு குறியீடு, கல்ச்சுரல் சிம்பல், புடைப்பு சிற்பம், எம்போஸ்டு ஸ்கல்ப்சர், பொறிப்பு, இன்ஸ்கிரிப்ஷன், ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கிள், ஏவுகணை, மிசைல், கடல் மேல், நாட்டிக் மெயில், காணொலி கூட்டம், வீடியோ கான்ஃபரன்ஸ், பதிவிறக்கம், டவுன்லோட், பயணியர் பெயர் பதிவு, பிஎன்ஆர் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, ட்ரெயினில் போனோம்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட், மின்னணு கருவிகள், எலக்ட்ரானிக் டிவைசஸ். குடைவரை கோவில், கேவ் டெம்பிள். குடைவரை கோவில்னாலே பல்லவரசன் முதலாம் மகேந்திரவர்மன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா பல்லவர்கள் மட்டும் தான் பண்ணாங்கன்னாக்கா பாண்டியர்களும் குடைவரை கோவில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பிள்ளையார்பட்டி ஞாபகம் இருக்கா? பிள்ளையார்பட்டி எல்லாத்துக்கும் தெரியும், கற்பக விநாயகர் கோவில். அது வந்து பார்த்தோன்னா ஒரு குடைவரை கோவில். கருவூலம், ட்ரெஷரி, அதாவது பசித்திருப்பவனுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா அதுதான் நம்மளுடைய கருவூலத்தை அடைவதற்கான வழி என்று திருவள்ளுவரை சொல்றார். மதிப்புறு முனைவர், ஹானரி டாக்டரேட். மெல்லிசை நமக்கு தெரியும், மெலடி சாங்ஸ். ஆவண குறும்படம், டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம். புணர்ச்சி, காம்பினேஷன். இந்திய தேசிய ராணுவம், இன்டர்நேஷனல் ஆர்மி,
நமக்கு தெரியும் சுபாஷ் சந்திர போஸ்ல ஆரம்பிச்சு அதுல பார்த்தோன்னா பெரும்பாலும் தமிழர்கள் இருந்தாங்க. ஜான்சி படைப்பிரிவை வந்துனாக்க லட்சுமி சேகலை வந்து பார்த்தோன்னாக்க தலைமையேற்று கொண்டு போயிருந்தாங்க, பேசியிருப்போம். செவ்வியல் இலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இது இப்போ ஜேடிஓல கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவ்வியல், இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரை வந்து பார்த்தோன்னா நம்ம உயர்தனி செம்மொழி என்று கூட சொல்றாங்க. பண்டமாற்று முறை, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், கரும்பு சாறு, சுகர் கேன் ஜூஸ், காய்கறி வடிச்சாறு, வெஜிடபிள் சூப், எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரியாரும் வீரமாமுனிவரும் இல்லைனாக்க எழுத்து சீர்திருத்தம் நடந்திருக்கவே முடியாது. நம்ம பழைய திரைப்படம் பார்த்துருப்போம், ரஜினிகாந்தோடைய படம் அண்ணாமலை அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்துனாக்க நாவுக்கு பக்கத்துல துணைக்கால் இருக்காது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இழுத்துட்டு இருப்பாங்க. இதை மாத்துனது யாருனாக்க பெரியார். அதே மாதிரி லைவ் போடணும்னா மேலே போட்டு இப்படி போடுவாங்க இல்லையா? இந்த மெத்தட் யார் மாத்துறது அப்படின்னாக்க பிறகு வந்த வீரமாமுனிவரும் பெரியார் தான் பார்த்தோன்னா மாத்திருந்திருப்பாங்க. அது ஒரு கேள்வி கேட்பாங்க, பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை முழுமையை ஏற்றுக்கல, பகுதி அளவு பார்த்தோன்னா உங்களுக்கு 1978 பெரியாருடைய நூற்றாண்டு விழா ஈரோட்டில் நடக்குது. அப்ப எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தோன்னா பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிறோம்னு சேர்ந்திருப்பார். அடுத்து எழுத்துரு, ஃபாண்ட், மெய்யியல், அதாவது பிலாசபி, தத்துவத்தை என்ன சொல்றாங்க, மெய்யியலுங்கிறாங்க. அசை, சிலபிள், ஓரசை, ஈரசை, தேமா, புளிமா, பூவிலம், கருவிலம் படிச்சுப்போம்ல தமிழ்ல, அதுதான். இயல்பு துறை, ரைம். மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, மனிதன்னா ஹியூமன், ஆளுமைனா பர்சனாலிட்டி. நம்ம என்டவரன்ஸ் சிஸ்டம் படிக்கும் போதெல்லாம் பர்சனாலிட்டி ஹார்மோன்லாம் படிச்சிருப்போம். பண்பாட்டு கழகம், கல்ச்சுரல் அகாடமி, கட்டிலா கவிதை, ஃப்ரீ வேர்ஸ், ஓமையணி, சிமிலி, உருவகணி, மெட்டாஃபர், வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி, கான்வர்சேஷன் உரையாடல், டிஸ்கஷன் கலந்துரையாடல். டாம்னா உங்களுக்கு தெரியும் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்ட் வைண்ட் சுழல் காற்று அப்படிங்கிறாங்க. செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம், ரீஜனல். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த சாகித்ய அகாடமி விருதுகள் படிக்கும்போது, அதாவது வட்டார இலக்கியம்னா தஞ்சை வட்டாரம், கரிசீல வட்டாரம், நெல்லை வட்டாரம், தஞ்சாவூர் வட்டாரம், முகவை வட்டாரம். முகவை வட்டாரங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு ராமநாதபுரத்துடைய அந்த பகுதியை சேர்ந்ததான் முகவை வட்டாரம் என்று சொல்லுவாங்க. காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர், நாட்டுப்புறவியல், ஃபோக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம், ஏன்ஷியன் லிட்ரேச்சர். நேனோ டெக்னாலஜி, மீன் நுண் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம், ரைட்டா? அடுத்து பயோடெக்னாலஜி, உயிரி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ், விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள், அல்ட்ராரெட் ரேஸ், புற ஊதா கதிர்கள். எல்லாமே நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருந்தால் மட்டும்தான் வரும். இதை நீங்க பார்த்தாலே போதும், உங்களுக்கு சொல்லையா 5 மதிப்பெண் உண்டு உங்களுக்கு. அடுத்து எம்பளம், சின்னம். நம்மளுடைய சின்னம் நமக்கு தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம். 1949 PS குமாரசாமி ராஜா வராரு, அவர் தான் பார்த்தா முன்னெடுத்திருந்திருப்பாரு. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், எல்லா கோபுரம் இருக்கும்போது ஏன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை கொண்டு வந்திருப்பாங்க, அதை கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரசிகமணி TKC தான் கொடுத்துருந்திருப்பாரு, மறந்துடாதீங்க. இன்டெலெக்சுவல், அறிவாளர், சிம்பாலிசம், குறியீட்டியல், தீசிஸ், ஆய்வேடு, பிளேரைட், நாடக ஆசிரியர், ஸ்கிரீன் பிளே, திரைக்கதை, ஸ்டோரி டெல்லர், கதை சொல்லி, ஆஸ்தட்டிக்ஸ், அழகியல் அல்லது முருகியல், கான்சுலேட், துணை தூதரகம், கில்டு, வணிக குழு, பேட்டன்ட், காப்புரிமை, இரிகேஷன், பாசனம், டாக்குமெண்ட், ஆவணம், டெரிட்டரி, நிலப்பகுதி, ரைட்டா? அடுத்து பிலீஃப், நம்பிக்கை, பிலாசபர், மெய்யியலாளர், ரெனென்சன்ஸ், மறுமலர்ச்சி, ரிவியூலிசம், மீட்டுருவாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமானிசம், மனிதநேயம், கல்ச்சுரல் பவுண்டரிஸ், பண்பாட்டு எல்லை, கேபினட், அமைச்சரவை, கல்ச்சுரல் வேல்யூஸ், அதாவது பண்பாட்டு விழுமியங்கள், எவ்வளவு பெரிய வார்த்தை, அழகியல், ஆஸ்தட்டிக்ஸ், இதழாளர், ஜேர்னலிஸ்ட், கலை விமர்சகர், ஆர்ட் கிரிட்டிக். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புத்தக மதிப்புரை, புக் ரிவ்யூ, புலம்பெயர்தல், மைக்ரேஷன், மெய்யியலாளர், பிலாசபர். பார்த்தோம் இல்லையா, 3 டைம் பார்த்துட்டோம். இயற்கை வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங், மதிப்பு கூட்டு பொருள், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட். இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் ஒருங்கிணைச்சு தான் 2017 ஜூலை 1 GST கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 கண்ட்ரி பார்த்துருப்போம் நம்ம. சரி, 1 நேஷன் 1 மார்க்கெட் 1 டாக்ஸ். வேதி உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், வேர் முடிச்சுக்கள், ரூட் நோட்ஸ், பொட்டு விதை, ஷெல் ஷேட்ஸ், தூக்குனாங்குருவி, வீவர் பேர்ட், தொழு உரம், ஃபார்மரி மேனர், அறுவடை, ஹார்வெஸ்டிங் 2ஆம் முறையை பார்க்கிறோம். இனக்குழு, எத்னிக் குரூப், முன்னோட்டு ப்ரிஃபிக்ஸ், பின்னோட்டு சஃபிக்ஸ், புவிச்சூழல், எர்த் என்விரான்மெண்ட், தெரியும் இல்லையா, என்விரான்மெண்டல் டே June 5. வேர்ச்சொல் அகராதி, எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி,
வேர்ச்சொல். வேர்ச்சொல் என்பது பார்த்தோன்னா எப்போதுமே கட்டளையில் வருவது, கட்டளை சொற்களில் வரக்கூடியது இல்லையா? படித்தான் என்பது ஒரு வினைமுற்றாக இருக்கலாம். வினைமுற்ற வேர்ச்சொல்லா மாறும்போது படி அப்படின்னு சொல்லுவாங்க. பண்பாட்டு கூறுகள், கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், கல்விக்குழு, எஜுகேஷன் கமிட்டி, உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எஜுகேஷன் கமிட்டி இப்போ ரீசெண்டா முருகேசன் அவர்களுடைய தலைமையில தமிழ்நாட்டுடைய மாநில கல்விக் கொள்கையை பார்த்தனாக்க வடிவமைச்சிருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்துச்சு. 5+3+3+4ங்கிற மெத்தட் பதிலாக என்ன பண்ணிருக்கோம், நம்ம அதை அடாப்ட் பண்ணாம இதை மாத்தி வச்சிருக்கோம். ரைட்டா? அடுத்து செம்மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ் 2004 வந்துச்சு. மூதாதையர், ஆன்செஸ்டர், மதிப்பு கல்வி, வேல்யூ எஜுகேஷன், மன ஆற்றல், மென்டல் எபிலிட்டிஸ். அடுத்து ஆவணம், டாக்குமெண்ட், உப்பங்கழி, பேக் வாட்டர் இல்லையா? வேம்பநாடு ஏரி இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா ஒரு பேக் வாட்டர் தான் இருக்கும் இல்லையா? ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், படையெடுப்பு, இன்வெஷன், பண்பாடு, கல்ச்சர், மாலுமி, செயலர். இதே பார்த்தோன்னா உங்களுக்கு 3 இடங்கள்ல பார்த்துருக்கும். அடுத்து நுண்கலைகள், ஃபைன் ஆர்ட்ஸ், தானிய கிடங்கு, கிரைண்ட் வேர்ஹவுஸ், பேரழிவு, டிசாஸ்டர், ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி, தொன்மம், மித், கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உத்திகள், ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமத்துவம், ஈக்குவாலிட்டி, தொழிற்சங்கம், ட்ரேட் யூனியன். இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் பார்த்தோன்னா உங்களுக்கு 1818 பிபி வாடியா அவர்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு மெட்ராஸ் லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இங்கே. அடுத்து பட்டிமன்றம், டிபேட், பன்முக ஆளுமை, மல்டிபிள் பர்சனாலிட்டி, புனைப்பெயர், சூடனம். அடுத்து நாங்குள் புழு, எர்த்வாம், விழிப்புணர்வு, அவேர்னஸ், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் இல்லையா? அந்த எல்பிஜிலாம் பேசியிருப்போம். கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட், முனைவர் பட்டம், டாக்டர் ஆஃப் பிலாசபி. அடுத்து பொருள் முதல் வாதம், மெட்டீரியலைசேஷன். ரைட்? அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம் இல்லையா? உறுப்பினர் கட்டணம். அர்ச்சியோ அப்படின்னாக்க காப்பகம், ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. இது வந்து 2ஆம் முறை இல்லை 3ஆம் முறை பார்த்துட்டு இருக்கோம். மேனுஸ்கிரிப்ட், கையெழுத்து பிரதி இல்லையா? நம்மளுடைய கான்ஸ்டியூஷனே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கையெழுத்தால் எழுதப்பட்டது தான். பயோகிராஃபி, வாழ்க்கை வரலாறு. பிப்ளியோகிராஃபி அப்படின்னாக்க நூல் நிரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை அப்படின்னு சொல்லுவோம். லெவல் கிராசிங் அப்படின்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம். மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம் இல்லையா மெட்ரோ, அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் மாநகர தொடர்வண்டி. ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறது இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் அப்படிங்கிறது தொடர்வண்டி வழிக்குறி. அடுத்து டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர். சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஆய்வாளர்னு வரும். அடுத்து லாபி, ஓய்வறை, செக் அவுட், வெளியேறுதல், டிப்ஸ், சிற்றிகை, முக்கியமான வேர்டு இது. மினி மீல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து சிற்றுணவு. அடுத்து அரைவல் அப்படின்னாக்க வருகை, டிபார்ச்சர் அப்படின்னா புறப்பாடு. அடுத்து கன்வேயர் பெல்ட் அப்படின்னா ஊர்திப்பட்டை, டேக் ஆஃப் அப்படின்னா வானூர்தி கிளம்புதல். அடுத்து பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு, விசா அப்படிங்கிறது நுழைவு இசைவு. வெயிட்டிங் ஃபார் விசா அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. ரைட்டா? இது யாருடைய ஆட்டோபயோகிராஃபின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அம்பேத்கர் எழுதின புத்தகம் இது. இது அவருடைய ஆட்டோபயோகிராஃபியும் கூட. அடுத்து டொமஸ்டிக் ஃபிளைட், உள்நாட்டு வானூர்தி. அடுத்து அஃபிடேவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம். ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை. அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி. அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை. கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டிஸ்ட், கவின் கலைஞர். அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம். நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம். சினிமாட்டோகிராஃபி அப்படின்னாக்க ஒளிப்பதிவு. சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒளி விளைவு. மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அப்படின்னு பேர் சொல்றாங்க. அடுத்து டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர். டிடி சொல்றோம் இல்லையா, டிமாண்ட் டிராஃப்ட். கேட்பு வரைவோலை. மொபைல் பேங்கிங் பார்த்தோன்னா உங்களுக்கு அலைபேசி வழி வங்கி முறை. வித்ராவல் ஸ்லிப், திரும்ப பெறல் படிவம். இன்டர்நெட் பேங்கிங், இணைய வங்கி முறை அப்படிங்கிறாங்க. அண்ட் லாஸ்டா இதெல்லாம் முடியாது பார்த்தோன்னா உங்களுக்கு 12th முடிஞ்சிருக்கும். ஸ்டாம்ப் பேட் பார்த்தோன்னா உங்களுக்கு மைப்புதி. ஸ்டாப்லர் அப்படின்னாக்க கம்பி தைப்பு கருவி. ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். ஃபைல் அப்படின்னா கோப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. அடுத்து எரேசர்னா அழிப்பான். இதோட உங்களுக்கு என்ன முடியுது அப்படின்னாக்க கலைச்சொற்கள் உங்களுக்கு முடிஞ்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரையும் பார்த்தோன்னா ஃபுல்லா பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த கொஸ்டின் பேப்பர்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. பேட்ரன் அப்படின்னா திறனாளர். கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிய. கிளாஷியர். இந்த வருஷம் அதாவது 2025 மார்ச் மாதம் 22ஆம் நாள் வேர்ல்டு வாட்டர் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதோடைய தீமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஷியர் ப்ரிசர்வேஷன், அதாவது பனிப்பாறை பாதுகாப்பு தான் அவருடைய தீமாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பனியாறு. பொறியியலில் ஆன்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஊன்றுதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து மோனோபோலி கண்ட்ரோல். இந்த மோனோபோலிங்கிற வார்த்தை வந்துனாக்க நம்ம
ஐஎன்எம் படிக்கும்போது படிச்சிருந்திருக்கலாம், இல்ல திரைப்படங்களை நீங்க பார்த்திருக்கலாம். மோனோபோலி அப்படின்னாக்கா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அப்போ மோனோபோலி கண்ட்ரோல்னா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்ட் கிரிட்டிக், நம்ம கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, நீங்க வந்து ரிவ்யூ பண்றாங்கன்னு சொல்றோம்ல, அதுதான் கலை விமர்சகர். ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் அப்படின்னா வான்வெளி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா வட்டமேசை மாநாடு. நம்மளாம் படிச்சிருக்கோம் இல்லையா, 1930, 31, 32 3 ஆண்டு காலங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆர்டிசி பணிந்திருப்பாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ப்ரோசடி யாப்பிலக்கணம். அக்ரோனாமி அப்படின்னா உளவியல் அப்படின்னு அர்த்தம், மறந்துடக்கூடாது. ரைட்டா? சரி, இப்போ உங்களுக்கான ஒர்க் ஷீட். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நாங்க வந்து பார்த்தோம்னாங்க கொஷின் கொடுத்துருப்போம், நீங்க எழுதி நீங்க அப்லோட் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ ஆஸ்தெட்டிக்ஸ், பயாலஜி, கிளாசிக்கல் லாங்குவேஜ், கிரீன் ரூம்ஸ், இன்ஸ்டிங்க்ட், ஆர்டர் ஆஃப் நேச்சர், ஸ்நாக்ஸ், அடுத்து கிரே பிராங்கோலின், இந்தியன் ரோலர், பாயா வீவர், கிரேட்டர் கொகோல், பர்பிள் சன்பர்ட், ஆர்னித்தாலஜி, லேண்டர், பேக் ஸ்கிராப்பர், பிரிண்டிங் ரெகுலேட்டர். ஸோ இதுதான் பார்த்தோன்னா உங்களுக்கான ஒர்க் ஷீட். இப்போ நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஆன்சர் பத்தி உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்கும். சரியா? தேங்க்யூப்பா.